ஆண்டவர் நீர் பேசுங்க, தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென். என்ற செய்தி என்னன்னு சொன்னால், காலத்தை பற்றிய வெளிப்பாடு. என்ற செய்தி என்னன்னு சொன்னால், காலத்தை பற்றிய வெளிப்பாடு. ரெண்டு மனிதர்கள் இருந்ததில் ஒருவனுக்கு வெளிப்பாடு உள்ளவன், ஒருவன் வெளிப்பாடு இல்லாதவன். வெளிப்பாடு உள்ளவனுக்கு இரட்டிப்பான ஆவியின் வரம் கிடைத்தது. வெளிப்பாடு இல்லாதவனுக்கோ திராட்சை தோட்டத்தை கேட்கிறான், கிடைத்தது. அதோடு சாபமும் வியாதியும் கிடைத்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் 3 செய்திகளை ஆண்டவர் கொடுத்தார். நான் அதெல்லாம் கொடுக்கவில்லை. இன்றைக்கு இந்த இடத்துல வந்து நான் ஜெபம் பண்ணின்னு இருக்கும்போது கூட ஆண்டவருடைய வருகையின் ரகசியம் என்று சொல்லி வந்தது. அந்த வருகையின் ரகசியம் என்று சொன்னால் எப்படி இருக்குமா எனக்கு தெரியாது. கர்த்தர் கையில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கு நான் கொண்டு வந்த வார்த்தை இது. நான் அதனால் ஆண்டவர் கொடுத்த அந்த நான் இப்போது இருக்கிற அந்த ரகசிய குறித்து நான் இன்னும் எடுக்கவில்லை. கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரை நீங்கள் பேசுங்க என்று சொல்லி எடுத்து வாசிப்போம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது. 2 ராஜாக்கள். அப்போது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உன்னிடத்தில் எதிர்கொண்டு வர அப்போது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதுக்கு இது காலமா? கர்த்தர் காலத்தை வைத்து இருக்கிறார். அந்த காலத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த காலம் தவறிச்சுனா மீண்டும் அந்த காலம் திரும்பி வராது. அந்த நேரம் நம்ம ஏற்கனவே செய்திக்கிட்டோம். அந்த ஒரு நிமிடத்தை நம்ம தவற விட்டோம்னா அந்த நிமிடத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அந்த எலிசா கேஎஸ்ஐ பார்த்து சொல்லுகிறான், நீ திரும்புகிற போது என் மனம் உன்னோடு கூட வரவில்லையா? பணத்தை வாங்குவதற்கும் வஸ்திரங்களை வாங்குவதற்கும் ஒலிவத் தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரிகளையும் வாங்குவதற்கு இது காலமா? குறித்த நேரத்தில் தான் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்ய வேண்டுமா? தன்னுடைய சுய இச்சத்துக்கு எந்த காரியமும் செய்யக்கூடாதான். இது காலம் அல்ல. இது என்ன? இது காலம் அல்ல. இதை பணம் வாங்குற காலம் அல்ல, வஸ்திரம் வாங்குற காலம் அல்ல, ஒலிவத் தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிற காலம் அல்ல இது. கர்த்தர் சொல்லுகிறார். காலத்தை பற்றி வெளிப்பாடு இதுதான். காலத்தை பற்றி வெளிப்பாடு. காலத்தை பற்றி வெளிப்பாடு உண்டா? காலத்தை பற்றி வெளிப்பாடு உண்டா? மனிதன் சந்திக்கிற 7 காலங்கள். காலத்தை பற்றி வெளிப்பாடு உண்டா இல்லையா? இருக்குதா இல்லையா? அமைதியாக்குறீங்க. மனிதன் சந்திக்கிற 7 காலங்களில் ஒன்று தான் சொல்ல போகிறேன். எடுத்து வாசிங்க. அதாவது அந்த காலத்தில் பிறப்பும் இறப்பும் இருக்கிறது. பிறப்பும் இருக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் பிறப்பான், அவன் இறப்பான். கடைசி வரலாம் அவனுடைய உயிர் கடைசி வரலாம் கிடையாது. கர்த்தர் கையில் இருக்கிறது. பிறக்கிறதும் ஆண்டவர் கையில் இருக்கிறது, இறக்கிறதும் கர்த்தர் கையில் இருக்கிறது. இது மனுஷனுடைய 7 காலங்கள். அதில் ஒரு காலம் இது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது. லூக்கா 1:20 சொல்லுகிறது. இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடினால் இவைகள் சம்பவிக்க நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையா இருப்பாய் என்றார். காபிரியேல் தூதனானவன் சகரியாவுக்கு தோன்றி சொல்லுகிறான்.
ஏன் சொன்ன ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவே இல்லை. இது எப்படி நடக்கும் என்று அவன் கேட்டதுனால அவன் சொல்லுகிறான், இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்க நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான். அந்த வார்த்தையை கேட்டவுடனே அவன் ஊமையாக மாறினான் என்று வேதம் சொல்லுகிறது. இது மனிதன் கடந்து போகிற காலங்கள். ஏன்னு சொன்னால் யோவான் ஸ்நானனை குறித்து பேச போகிற பிறப்பை குறித்து காபிரியேல் தூதனானவன் சக்கரியாவுக்கு தரிசனமாகி சொல்லும் போது அவன் விசுவாசிக்கவில்லை. அவனுடைய வார்த்தைக்கு அந்த சக்கரியா கீழ்ப்படியாததனால காபிரியேல் தூதனானவன் சொல்லுகிறான், ஊமையாக இருப்பாய், குறித்த காலகட்டம் வர வரைக்கும், அந்த குழந்தை பிறந்து அதுக்கு பெயர் வைக்கும் வரைக்கும் ஊமையாய் இருப்பாய் என்று சொல்லி தூதனானவர் சொல்லுகிறார். கேட்டவுடனே அவன் ஊமையாக மாறினான் என்று வேதம் சொல்லுகிறது. யோபு 14:5 சொல்லுகிறது. யோபு 14ஆம் அதிகாரம், அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால் அவனுடைய மாதங்களின் தொகை யாரிடத்தில் இருக்குது? கர்த்தர் கையில். நம்ம நினைக்கலாம் நம்ம இப்படி தான் நல்லா இருப்போம் அப்படின்னு கிடையாது. மனுஷன் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் கரத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும். ஏன்னு சொன்னா ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனம் சஞ்சலம் நிறைந்தவனமாய் இருக்கிறானாம். அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டு இருக்கையால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போக கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினார். அவன் கடந்து போக கூடாத அளவுக்கு கர்த்தர் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு எல்லையை குறித்து வைத்திருக்கிறார். ஏன்னு சொன்ன எத்தனை நாட்கள் உயிரோடு இருக்க போகிறோம்? ஒரு மனிதன் இவ்வளவு நாள் தான் இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் குறிப்பிட்டு இருக்கிறார். அவனுடைய மாதங்கள் தொகையை ஆண்டவர், ஒரு மனுஷனுடைய மாதம் எத்தனை மாதம் இருப்பான் என்று தெரியாது. அதெல்லாம் கணக்கு கர்த்தர் கையில் இருக்கிறது. அவன் கடந்து போக கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர் என்று யோபு சொல்லுகிறான். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அதை தவற விட்டால் திரும்ப வரவே வராது. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. எல்லாவற்றையும் அறிந்த தேவன் ஒருவர் ஒரு மனிதனை படைத்தார் என்று சொன்னால் எல்லாவற்றையும் மறிந்துதான் அவர் ஒரு மனிதனை இவ்வளவாய் வைத்து இருக்கிறார். காலத்தை நாம் தவறவிடக்கூடாது. அந்த காலத்தை தவறவிட்டால் மறுபடியும் அந்த காலம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஒரு முறை பிறந்துட்டா மறுபடியும் இன்னொரு முறை பிறக்க முடியாது. நிக்கோதேமு கேட்கிறான், எப்படி எனக்கு வயசாயிடுச்சு, நான் எப்படி தாயின் கருவில பிறக்க முடியும் என்று சொல்லி. அந்த பிறப்பு வேற. பாவத்துக்கு மறிச்சு நீதிக்கு பிழைக்கணும், அது இன்னொரு பிறப்பு. தாயின் கருவில் பிறப்பது ஒரே ஒரு முறை தான். மீண்டும் அந்த மனிதன் பிறப்பதில்லை, அவன் மறிப்பதுதான். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 45 50 வரை வாசிப்போம். ஏற்ற வேளையிலே வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவான். அங்கே ஏற்ற வேலையில தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து, வேலைக்காரருக்கு போஜனத்தை கொடுத்து அவைகளை விசாரிக்கும்படி
எஜமான் வைத்த உண்மை, எஜமான் வைக்கிற அந்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாரு? ஊழியக்காரர் யாரு? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற மனிதன் யார்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவன். கர்த்தருடைய வார்த்தையின்படி கேட்டு அவர் வரும்போது, எஜமான் வரும்போது எஜமான் சொன்ன வார்த்தையை கேட்டு நடக்கிறவன் தான் உண்மையான ஊழியக்காரன். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தன் ஆஸ்தியை, பொறுப்பை கர்த்தர் மக்களுக்கு, அந்த ஊழியக்காரருக்கு கொடுக்கிறார், பொறுப்பை கொடுக்கிறார். ஆண்டவர் தோட்டத்தில் வேலை செய்யறவங்க அத்தனை பேருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. அத்தனை பேரும் உண்மையாக செய்ய வேண்டுமாம். ஆஸ்தியை கர்த்தர் கொடுக்கிறார், வருமானத்தை கொடுக்கிறார், உண்மையா இருக்க வேண்டும். விசாரணைக்காரனாக வைப்பார் என்று, தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாய் இருந்து, என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக் கொண்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்ட பிறகு, வேலைக்காரனை கொடுத்து விட்டுட்டு போயிட்ட பிறகு அவன் நினைக்கிறான், என்ன நினைக்கிறான்? என் ஆண்டவர் வரன் நாள் சொல்லுமா, என் ஊழியக்காரன் அந்த ஊழியக்காரனே பொல்லாதவனாக இருந்து என் ஆண்டவன் வர நாள் சொல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோடு புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. வேலைக்காரன் அடிக்கவும் தொடங்கி வெறியோடு புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாழிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார். எஜமான் வந்து விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு பொறுப்பை கொடுத்தார்கள், உண்மையும் உத்தமமா இருக்க வேண்டும். வெறியோடு அடிக்கிறவனாகவும் புசிக்கிறவனாகவும் குடிக்கிறவனாகவும் தலைப்பட்டால் எந்த நேரத்தில் அந்த எஜமான் வந்து, அந்த நாளையில் அவனுடைய எஜமான் வந்து அந்த நியாயத்தை விசாரிக்கிறவர் எப்ப வருவார் என்று தெரியாது. அந்த நேரத்தில் எல்லாத்துக்கும் கணக்கு கொடுத்துதான் ஆகணும். தன்னை குறித்து கூட கணக்கு கொடுக்கணும். வேதத்தில் இருக்கிறது, நன்கு ஆராய்ந்து படிச்சு பாருங்கள். தன்னை குறித்து ஒவ்வொரு நிமிஷம் என்ன செய்கிற என்பதை வேதத்தில் குறிப்பிட்டு இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் இப்ப நம்ம எப்படி வேணாலும் இருந்துடலாம், நியாய தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கிறது. அப்ப எல்லாவற்றையும் குறித்து நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். சமுத்திரம் கூட கணக்கு கொடுக்க வேண்டாமா கர்த்தருக்கு? சமுத்திரத்தில் எத்தனை பேர் மரிக்கிறார்கள், எத்தனை ஜீவராசிகள் மரிக்கிறது என்பதை சமுத்திரம் கூட கணக்கு கொடுக்கணும் கர்த்தருக்கு. சமுத்திரமே கணக்கு கொடுக்கும் போது ஜீவனை கொடுத்த மனுஷனை கர்த்தர் கணக்கு கேட்பார். இது மனிதனுடைய காலத்துல முதல் காலம் என்னன்னா ரட்சண்ய காலம். ஒரே ஒரு காலத்தை தான் இப்ப பார்க்க போறோம். 7 காலம் இருக்கிறது. 7 காலங்களில் ஒரு காலம் மட்டும் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30-31 சொல்லுகிறது. அறியாமல் உள்ள காலங்களை தேவன் காணாதவரை போல் இருந்தார். இப்பொழுதும் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். பாருங்க, அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருப்பாராம். எந்த நேரம் அறியாம நம்ம என்ன செய்கிறோம் என்பதை கண்டுதான் காணாதவருமா இருக்கிறவர் கர்த்தராம். அல்லேலூயா. அதுதான் காலங்கள். அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார்.
இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். அடிக்கடி சொல்ற வார்த்தை தான் நான், மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். நான் ரட்சிக்கப்படலை, இன்னும் நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்கு உண்மையா இருப்போம், என்னையும் சேர்த்து. ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிப்பு கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள வந்ததுன்னா நமக்கு கோபமே வராது. நமக்கு என்ன வராது? கோபம் வராது. ரொம்பன்றது கொஞ்சமாவது அந்த பொறுத்துக்குள்ள அந்த ஒரு கிருபை நமக்கு கிடைக்கும். 31 சொல்லுது, மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே தாம் நியமித்த மனுஷரை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். பாருங்க, மேலும் ஒரு நாளை குறித்து இருக்கிறார். நமக்குன்னு ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. பறந்துட்டோம், இறக்கிறதுக்கு ஒரு நாள் கர்த்தர் இருக்கிறது. ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார். எந்த நாள்? இன்றைக்கு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், நாளைக்கு இருப்பேனா இருக்க மாட்டேனா என்றது கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. ஏன்னு சொன்ன ஒரு மனுஷனுடைய நாள் கர்த்தர் கையில் இருக்குது. அவர் குறித்து வைத்திருக்கிறார். எந்த நேரத்தை, எந்த நிமிடத்தை குறித்து வைத்திருக்கிறார் என்று தெரியாது. மனிதன் அறியாத இருக்கிறார்கள். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். அந்த உண்மையை கர்த்தர் நிச்சயமாக வெளிப்படுத்துவார். நிச்சயமாக வெளிப்படுத்துவார். ரட்சணிய நாள் லூக்கா 1ஆம் அதிகாரம் 77வது வசனம் சொல்லுகிறது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 77வது வசனம் சொல்லுகிறது. அவருக்கு முன்பாக நடந்து போய் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாக ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக கடந்து போவாய் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்துவோம். அவ்விரகத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணாதயம் நம்மை சந்திக்கிறது என்றான். ஒரு அருணாதயம் நமக்காக உதித்திருக்கிறது. ரட்சண்ய நாள், ரட்சண்ய காலம். அது என்ன காலம்? ரட்சண்ய காலம் உதித்திருக்கிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்து பிறக்கிறது கூட அந்த பிறப்பை குறித்து அது ஒரு காலம். இயேசு கிறிஸ்து பிறந்தது ஒரு காலம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே அதான் சொல்லுகிறது. மத்தேயு 1:21 சொல்லுகிறது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சண்ய நாள். இயேசு கிறிஸ்து பிறந்து இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு ரட்சண்ய நாள் நமக்காக உதித்திருக்கிறது. அந்த காலத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன் சொன்னால் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில கொண்டு வந்து சேர்ப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிச்சிடலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47வது வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47வது வசனம், கடைசி வசனம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தாராம். ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் சபையில கொண்டு வந்து சேர்த்தாராம்.
முழங்கால் படியிடுவோமா? கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம். எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி 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 தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி இயேசுவே. பரலோகமே சொந்தமே இன்று காண்பேனோ. பரலோகமே சொந்தமே இன்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை நான் இன்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை நான் இன்று காண்பேனோ. பரலோகமே சொந்தமே இன்று காண்பேனோ. பரலோகமே சொந்தமே இன்று காண்பேனோ. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிதுவே. விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே. பரலோகமே என் சொந்தமே இன்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே இன்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே இன்று காண்பேனோ. இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியோ நாட்களும் நெருங்குதே. வாஞ்சையும் பெருகுதே. நாட்களும் நெருங்குதே. வாஞ்சையோ சதத்தை உயர்த்தி பரலோகமே அப்பா என் சொந்தம் பரலோகம். ஆண்டவரே நான் போகிற இடம் அப்பா நீர் எனக்காய் ஆயத்த பண்ணின இடம் ஆண்டவரே. அதை நோக்கி நான் கடந்து போக வேண்டும். அதை நோக்கி என்னுடைய பிரயாணம் புறப்படணும். ஆண்டவரே என்னை ரட்சிங்க, என்னை ரட்சிங்க ஆண்டவரே. நான் போகிற பாதையில எந்த ஒரு இடரலோ வராதபடிக்கு, என் கால்களை வலுவாதபடிக்கு
இல்லாதபடிக்கு நான் போகிற பாதையில உண்மையாய் 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 உம்முடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படைந்து எந்த ஒரு பாதையோ என்னுடைய கண்களை வேற எந்த ஒரு திசையை நோக்கி பார்க்காம ஆண்டவரே நீர் காட்டுகிற பாதையில நான் நடக்க அப்பா உடைய வார்த்தை கொண்டு நீர் பேசினதுக்காக நன்றி. நாங்கள் நீ காட்டின பாதையில நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க, கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. நாட்கள் குறுகிறவைகளாய் இருக்கிறது, நாட்கள் சமீபித்து இருக்கிறது அப்பா. அழிவின் ஆரம்பத்தில் நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு ரட்சிப்பு அவசியம் தேவைப்பா, எங்களுக்கு ஒரு ரட்சிப்பு அவசியம் தேவை. அந்த ரட்சிப்பை நாங்கள் காத்து கொள்ளுகிறோம். மீண்டும் என்னை ரட்சியுங்க, மீண்டும் என்னை ரட்சியுங்க. நீர் கொடுக்கிற ரட்சிப்பை நான் காத்து கொள்ளுகிறேன், நீர் கொடுக்கிற ரட்சிப்பை நான் காத்து கொள்ளுகிறேன். உம்முடைய வருகை ஆண்டவர் இன்றே இருக்குமானாலும் கூட இந்த நொடிகளை நான் காத்து கொள்ளுகிறேன் அப்பா. இந்த நொடிகளை நான் ஆயத்தப்படுத்துகிறேன். உமக்கு உண்மையாய் இருக்கிறேன். இயேசு மூலமாக இருக்கிற ஜீவன் நல்ல பிதா. ஆமென்.